ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட்ல வந்து ரொம்ப ஜாஸ்தியா பேசப்பட போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங் மினிட்ஸ் தான் வந்து ஜாஸ்தியா பேச போறாங்க. ஸோ ஃபெட் மீட்டிங் மினிட்ஸ் வந்து வந்திருக்கு. மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் பார்ப்போம். இனி என்னென்ன நியூஸ் எல்லாம் சொல்றாங்க அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்ப்போம். ஆனா இந்த ஃபெட் மீட்டிங் மினிட்ஸ்னா என்ன, அதுல என்ன இருக்கு, அது ஏன் டவ் ஜோன்ஸ், நாஸ்டாக், S&P 500 எல்லாம் மூவ் பண்ணுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ரொம்ப சிம்பிளா வந்து புரிஞ்சுக்கலாம். ஃபெட் ரிசர்வ் அதாவது யூஎஸோட சென்ட்ரல் பேங்க். நம்ம இந்தியாவுக்கு வந்து ஆர்பிஐ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அமெரிக்காவுக்கு வந்து ஃபெடரல் ரிசர்வ் வந்து இருக்கு. அவங்களோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும், எம்ப்ளாய்மெண்ட்டை ஸ்டேபிள் பண்ணணும், அதே மாதிரி எக்கனாமியை வந்து ஹெல்த்தியா க்ரோ ஆக வைக்கணும். இதுதான் ஃபெடரல் ரிசர்வோட வேலையா இருக்கு. இதுக்காக வருஷத்துக்கு 8 தடவை வந்து அவங்க வந்து மீட்டிங் வந்து நடத்துவாங்க. ஸோ அந்த மீட்டிங்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இன்ஃப்ளேஷன், எக்கானமி, ஜாப்ஸ், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மீட்டிங் வந்து முடிஞ்சு 3 வாரத்துக்கு அப்புறம் அந்த டிஸ்கஷனோட டீட்டெயில் நோட்ஸ் தான் மீட்டிங் மினிட்ஸ் அப்படின்ட்டு வெளியில வரும். ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து வெளியில வந்திருக்கு. இந்த வகையான மீட்டிங் மினிட்ஸ்ல வந்து இந்த தடவை அவங்க என்னென்னலாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து சேஞ்ச் கிடையாது. ஜூன் மீட்டிங்ல ஃபெடரல் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து மாத்தல, ரேட் வந்து அதே லெவல்ல தான் வச்சிருக்காங்க. ஆனா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரேட்டை ஹோல்ட் பண்ணாலும் அடுத்தடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஃபெட் அபிஷியல்ஸ்ல ஒரு கருத்து இல்லை. அவங்களுக்கு அந்த இதுல வந்து ஒரு பெரிய கருத்து சொல்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபெட் அபிஷியல்ஸ் வந்து ஸ்பிளிட்டா இருக்காங்க. ஒரு குரூப் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபிளேஷன் இன்னும் ஹைல தான் இருக்கு, தேவைப்பட்ட இந்த வருஷமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபிளேஷன் கொஞ்சம் கொஞ்சமா தான் குறையும், அதனால வெயிட் பண்ணலாம், நம்ம இப்ப அவசரப்பட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அதாவது ஃபெட்டுக்குள்ளாரையே உங்களுக்கு வந்து ரெண்டு விதமான கருத்து இருக்கு. ஒண்ணு, இப்ப வந்து இந்த இன்ஃபிளேஷன் வந்து ஹையா இருக்குன்னு சொல்றாங்க, இன்னொருத்தவங்க வந்து இன்ஃபிளேஷன் கொஞ்சம் கொஞ்சமா குறையும், அதனால வெயிட் பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஜாஸ்தி பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. மூணாவது, இன்ஃபிளேஷன் தான் இப்ப இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் கன்சர்னா இருக்கு. ஸோ இன்ஃபிளேஷன் வந்து இவ்வளோ கன்சர்னா இருக்கிறதுக்கு காரணம் அப்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயில் ப்ரைஸ், அதுக்கப்புறம் ட்ரம்ப் போடுற டேரிஃப் எல்லாமே, அதுக்கப்புறம் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஸ்பெண்டிங் வந்து இருக்கு, செமிகண்டக்டரோட டிமாண்ட், இந்த எல்லா காரணம் தான் இன்ஃபிளேஷன் வந்து திருப்பியும் ஜாஸ்தி ஆகலாம் இன்னும் அப்படின்ட்டு நிறைய பேரை வந்து கவலைப்பட வச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ இதுல ஏஐ பத்தின ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்கு. ஸோ ஏஐ டேட்டா சென்டர் ஆகட்டும், ஹை எண்ட் சிப்ஸ் ஆகட்டும், பவர் கன்சப்ஷன் ஆகட்டும், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஜாஸ்தி ஆகுறதுனால சில பொருளோட விலையும் ஜாஸ்தி ஆகலாம், அதனால ஏஐ growthக்கு நல்லதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஃபெட் மினிட்ஸ்ல. அதுக்கப்புறம் அதனால ஷார்ட் டேர்ம்ல இன்ஃபிளேஷன் ப்ரெஷரை உருவாக்கலாம் அப்படின்ட்டு ஃபெட் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில அபிஷியல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரேட்டை வந்து ஹைக் பண்றதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ஹைக் பண்றதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மீட்டிங் மினிட்ஸ்ல வந்து சில பேர் வந்து ஜூன் மீட்டிங்ல ரேட் வந்து இன்க்ரீஸ் செய்யலாம் அப்படின்னு நினைச்சிருந்ததா சொல்றாங்க உங்களுக்கு. ஆனா கடைசியில எல்லாரும் ரேட்டை வந்து ஹோல்ட் பண்றதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க. அதாவது இப்போதைக்கு இன்க்ரீஸ் பண்ணவும் தேவையில்லை, குறைக்கவும் தேவையில்லை, இருக்கிற ரேட்டே அப்படியே அன்சேஞ்சா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஹோல்ட் பண்றதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஸோ இதனால மார்க்கெட்டுக்கு என்ன எஃபெக்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெக்னாலஜி ஸ்டாக்ஸ்க்கு வந்து மிக்ஸ்டு சிக்னல் இருக்கும். ஏன்னா ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட்னா growth ஸ்டாக்குக்கு வந்து வேல்யூவேஷன் ப்ரெஷர் வந்து ஜாஸ்தி ஆகும். இதனால என்விடியா, மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், அமேசான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டாக்ல வந்து வாலட்டிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கலாம். ஸோ அதே நேரத்துல இன்ஃபிளேஷன் குறைய ஆரம்பிச்சுது அப்படின்னா உங்களுக்கு வந்து திருப்பி இந்த டெக்னாலஜி ஸ்டாக்ஸுக்கு எல்லாம் ஸ்ட்ராங் ரேலி வந்து கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபெட் ரிசர்வோட புது சேர்மன் வந்து கெவின் வாஷ் வந்து பழைய மாதிரி ஃபியூச்சரை வந்து
முன்கூட்டியே ஜாஸ்தியாக்கு வந்து சிக்னல் கொடுக்க நான் விரும்பல அப்படிங்கிறது தெரியுது. அவர் வந்து அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் வந்து வாலடைலா இருக்கிறதுக்கு வந்து சிக்னல் கொடுக்க விரும்பல அப்படிங்கிறது அவரோட பேச்சுல இருந்து நல்லா தெரிய ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் இனிமே மார்க்கெட்டுக்கு ஒவ்வொரு எக்கனாமிக் டேட்டாவும் முக்கியமா இருக்கலாம். சிபிஐ இருக்கட்டும், ஜாப் ரிப்போர்ட் ஆகட்டும், ரீட்டைல் சேல்ஸ் ஆகட்டும், இன்ஃப்ளேஷன் டேட்டாவாகட்டும், இது எல்லாமே வாலட்டிலிட்டியை உருவாக்கும். ஸோ அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெட்டோட மீட்டிங் மினிட்ஸை பார்த்து பேனிக் ஆகாம, அதே நேரத்தில் ஓவர் எக்ஸைட்டடாகவும் இருக்கக்கூடாது உங்களுக்கு. ஸோ இந்த மீட்டிங் மினிட்ஸ் வந்து நமக்கு என்ன விஷயத்தை தெளிவா சொல்லுது அப்படின்னா, ஃபெடரல் ஃபெட் வந்து இன்னுமே இன்ஃப்ளேஷனுக்கு எதிராக தான் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து ஜாஸ்தி இருக்குங்கிறத அவங்க வந்து பேச்சுல இருந்து நமக்கு தெரியுது. பட் அது வந்து குறையவும் வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அப்படிங்கிற நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து உடனே கட் ஆகும் அப்படிங்கறத வந்து மார்க்கெட் வந்து நம்பல. அதே நேரத்துல ரேட்டை உடனடியா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த உறுதியும் கொடுக்கல அவங்க ஃபெட். ஸோ இதனால மார்க்கெட் முழுக்க டேட்டா டிபெண்டன்ட் மோடா இருக்கு. ஸோ டேட்டா டிபெண்டன்ட் மோட்னா இந்த நியூஸ் பேஸ்டான வாலடைலிட்டி வந்து குறைஞ்சு ஆக்சுவலா என்ன டேட்டா இருக்கோ அதுக்கான இது மட்டும்தான் இன்க்ரீஸ் வாலடைலிட்டி மட்டும்தான் கொடுக்கும் அப்படிங்கறது நம்ம வந்து இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். அடுத்தது வரை இன்ஃப்ளேஷன் டேட்டா ஆகட்டும், ஜாப் ரிப்போர்ட், ஆயில் பிரைஸ், ஜியோபாலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் இதுதான் மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து தீர்மானிக்க போகுது. ஸோ இன்னைக்கு வந்து ஃபெட் ரிசர்வோட முக்கியமான டேக்அவே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறல. ஃபெட் அபிஷியல்ஸோட கருத்துல வேறுபாடு இருக்கு. அதாவது 2 குரூப்பா ஸ்பிளிட் ஆயிருக்காங்கங்கிறது தெரியுது. இன்ஃப்ளேஷனை பத்தின கவலை வந்து 2 சைட்லயும் இருக்கு. அந்த ஸ்பிளிட்டான 2 சைட் ஆஃப் அபிஷியல்ஸ்லயும் இருக்கு. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டோட இன்ஃப்ளேஷனும் ஒரு ஏ இன்வெஸ்ட்மெண்ட் கூட இன்ஃப்ளேஷனுக்கு ஒரு காரணமா இருக்கலாம். அடுத்து நண்பர்களே, இதுதான் ஃபெட்டோட மீட்டிங் மினிட்ஸ்ல இருந்து மார்க்கெட் எடுத்துக்கிட்ட முக்கியமான மெசேஜ். இந்த மாதிரி யூஎஸ் மார்க்கெட் அப்டேட்டை வந்து ஃபெட் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட், குளோபல் மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாம் தமிழ்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங். See you in the next video.